வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள் 20/9/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கம் விரிவாக சொல்ல இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், மகாலய பட்சத்தில் 3ஆம் நாள். இந்த மகாலய பட்சம்னாக்க என்னென்னா, நமது பித்திருக்களுக்கு இந்த 15 நாட்களும் நமது பித்திருக்கள், அதாவது நம்ம தாயார் தகப்பனாக இறந்தவர்கள் நமது இல்லத்திலே ஸ்தூல ரூபமாக இருக்கிறார்கள். இந்த மகாலய பட்சம் 3ஆவது நாள் வெள்ளிக்கிழமையில் வருவதால் தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவருமே தாங்கள் தர்ப்பணம் செய்யும்போது எள்ளுடன் அக்ஷதை சேர்த்து கொண்டுதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் மகாலய பட்சம் 3ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் 4ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 20/9/2024. சூரிய உதயம் காலை 6:06 அயனம் தட்சிணாயினே. ருது வருஷ ருது. மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்யா மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திருத்தியாம் திருதியை திதி. 49 நாழிகை 44 வினாடி. பின்னிரவு 2 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய சார்ந்த திதியானது திருதியை திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவிகள் சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்ந்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திருதியை திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதாவது இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசரமானது பிருகுவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். 8 நாழிகை 56 வினாடி. காலை 9:40 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். அதாவது புரட்டாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால்,
புரட்டாசி மாதம் 31ஆம் நாள் கடைசி தேதி என்று ரேவதி நட்சத்திரம் வருகிறது. அதில் தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் மகாலயபக்ஷம் 3ஆம் நாள் பிரகதி கௌரி விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 10:36 முதல் பிற்பகல் 12:06 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:06 முதல் மாலை 4:36 வரை. குளிகை காலமானது காலை 7:36 முதல் 9:06 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மகாலயபக்ஷம் 3ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வ புல்குனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:48 முதல் காலை 9:40 வரை சந்திராஷ்டமம். உத்தர புல்குனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:40 முதல் பிற்பகல் 3:16 வரை சந்திராஷ்டமம். உத்தர புல்குனி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:16 முதல் இரவு 8:52 வரை சந்திராஷ்டமம். உத்தர பல்குனி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:52 முதல் பின்னிரவு 2:29 வரை சந்திராஷ்டமம். உத்தர பல்குனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2:29 முதல் சனிக்கிழமை அன்று காலை 8:06 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.